புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திர. இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசு ராஜா எங்களோடு பேசுகிற ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதுல 11ஆம் வசனத்துல வாசிப்போம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கே மேற்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோசே அந்த மலை உச்சி மேல என்ன பண்றான்? அவன் செவிக்கிறதுக்கு ஒரு செவ வீராங்கனையாய் காணப்பட்ட இந்த மோசைக்கு பாருங்க, உட்கார்ந்து செவிச்சா பிடிக்கல, அவன் நடந்து செவிச்சா பிடிக்கல, அவன் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி என்ன பண்றான்? செபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் பாருங்க, கைகளை உயர்த்தி செபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த மோசை கொண்டு செபிக்கிறதுல வித்தியாசப்பட்டவனாய் இருந்தவன். என்ன பாருங்க, ஏன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் கை வச்சுட்டு கை என்ன பண்ணும்? வலிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி செல்லுக்கு டவர் பேசும்போது டவர் கிடைக்கிறது, அதே மாதிரி நம்ம கையை உயர்த்தும் போது டவர் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தை செவிக்கும் டவர் என்ன பண்ணும்? நம்ம பேசணும், அவரும் பேசணும். ஆமா, இல்ல நம்ம பேசாம அவர் பேசாம என்ன பண்ணாரு? ஆமா, தொடர்பு இருக்கணும். நமக்கு ஆண்டவருக்கு நமக்கு நல்ல என்ன பண்ணும்? தொடர்பு இருக்கணும். நம்ம எதுக்கே தொடர்பு வச்சிருப்போம். ஆமா, நம்ம சரியான தொடர்பு வச்சிருக்கணும். ஆண்டோடு நல்ல தொடர்பு இருக்கணும், குடும்பத்தோடு நல்ல தொடர்பு இருக்கணும், பிள்ளைகளோடு நல்ல தொடர்பு இருக்கணும், மனைவிட்டு நல்ல தொடர்பு கொண்டு பேசணும். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எங்கேயும் தொடர்பு கொண்டு பேசணும், தேவைக்கு பேசணும். ஆனா முக்கியமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரே நபர் சாரோனின் ரோஜாவாகிய பள்ளத்தாக்கு லீலிய கைகளை உயர்த்தி நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுது இந்த இடத்துல அவன் என்ன பண்ண? கையை உயர்த்து தளர்ந்து போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஜெபத்துல தளரும் பொழுது, அதான் நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெபிக்கமா விட்டோம்னா அப்படின்னா சோதனை என்ன பண்ணும்? மனுஷனை அட்டாக் பண்ணும். ஏன்னா அந்த பூமி சோதனையினால பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கேப்பு எப்ப கிடைக்கும் காத்துட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலேஜ்ல கேப்பு கிடைக்குமா? பஸ் ஸ்டாண்ட்ல கேப்பு கிடைக்குமா? ஆமா, சோதரம் பாத்துருவோம். எந்த இடத்துல எங்க எப்படியாவது இவனை பாச வச்சு இவனை ஜெபத்தை குறைக்கணும், இவன் பைபிள் படிக்கிறத குறைக்கணும், இவன் தேவனை தேடுறதை குறைக்கணும். அவனுடைய எப்பயும் அவன் என்ன பண்ணுவான்? கண்கண்டே இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம இன்னைக்கு நாளைக்கு ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம், நாளைக்கு நம்ம வேதத்தை வாசிச்சுக்கிறோம், நாளைக்கு நம்ம பைபிள் படிச்சுக்கிறோம், நாளைக்கு நம்ம ஆர்டரை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நாளைக்குன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, அந்த ஜெபத்துல அப்படியே குன்றி 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 என்ன பண்ண அப்படியே தளர்ந்துவோம். நீங்க என்ன பண்ணுவோம்? தளர்க்கும் பொழுது எதிரி என்ன பண்றோம்? ஜெயம் எடுக்கணும். அப்ப எதிரியை ஜெயம் எடுக்க விடாமப்படி நம்ம கைகளை உயர்த்தும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை நம்மளை என்ன பண்ணும்? ஆஸ்வதிக்கிறதாய் காணப்படுகிறது. இங்கே தளர்ந்து போகிறக்காக அப்ப அவன் சொல்ல, தளர்ந்து போன கைகளை தள்ளாடு முழங்கால்களை அவன் உறுதிப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், மங்கி எறிய திரிகிற அணைக்காத தேவன். மங்குற மாதிரி இருக்கா? இல்ல, ஆண்டவர் நிச்சயமா இவங்களை எழும்ப பண்ணுவார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பானா? பிசாசு விழுந்தானா விழுந்துதான். அவனுக்கு என்ன பண்ண? அடுத்தது அவன் விழுந்ததுதான். ஆனா நீதிமான் தேவனுடைய பிள்ளை அப்படி விழுந்தவன்ல மறுபடியும் எழுந்திருக்கக்கூடிய கிருபைகளை எந்த இடத்துல நீ விழுந்தீங்க அதுல இடத்து எழுந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. விழுந்து போன கோடாலியை எங்க இடத்துல அந்த எலிசா கேட்கும் பொழுது தண்ணீரிலே மேர்ந்து வந்த கோடாலி மறுபடியும் எடுத்து பயன்படுத்தினது போல கர்த்தர் உங்களை கோடாரியா எடுத்து பயன்படுத்துவா. வல்லமையுள்ள சம்மட்டியா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா. தளர விடாதீங்க, அமலுக்கு ஜெயம் எடுக்க விடாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுங்க? தான் கைகளை தளர்ந்து போகும். தளரக்கூடாது. ஆமா, எந்த கருங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கா. என்னை அவர் பலப்படுத்துவா, எனக்கு அவர் சுகம் தருவா. நிச்சயமாக முடி உண்டு. நான் என் மேல என் தேவனாய கர்த்தர் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அவரை நம்பிக்கை ஒரு நாளை வீணாக்க மாட்டார். நிச்சயமா எனக்கு அற்புதங்களை செய்வார். தளர்ந்து போகாதீங்க. நம்ம தளர்ந்து போகணும். ஏற்ற காலத்துல
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தளர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் இந்த நாளே உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, பறந்து போய் இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. சோர்வுகள் விலகட்டும், அற்புதம் நடக்கட்டும், அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன்